மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்த குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்ப்பதற்காக வனப்பகுதியில் ட்ரோன் மூலம் யானை கூட்டங்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியின் தற்போதைய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். மேட்டுப்பாளையம் சிறுமுகை அடுத்த வனப்பகுதியில் கடந்த 27ஆம் தேதி 11 மாதமான ஒரு ஆண் குட்டி யானை தாயை பிரிந்து அந்த பகுதியில் உலா வந்து கொண்டிருந்தது. இதனை அடுத்து வனத்துறையினர் அந்த குட்டி யானையை பாதுகாப்பாக மீட்டு கடந்த 5 நாட்களாக அந்த கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். யானைக்கு தேவையான உணவுகள் மற்றும் தேவையான மருந்து அனைத்தும் கொடுத்து சோர்வாக இருந்த யானைக்குட்டியை தற்போது உடல் நலத்தை மேம்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாயை பிரிந்த இந்த குட்டி யானையை தாயுடன் சேர்ப்பதற்காக தொடர்ந்து அடர் வனப்பகுதியில் யானை கூட்டம் எங்கு முகாமிட்டிருக்கு என்பதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலமாக யானைகள் எங்காவது இருக்கா, அப்படி இருந்தா அந்த குட்டி யானையை அந்த தாய் யானையுடன் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கோவை மட்டுமின்றி சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்த வனத்துறையினரும் சேர்ந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. வனத்துறையை தாண்டி மருத்துவர்களும் இந்த மீட்பு பணியிலையும் இந்த யானையை சேர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். 5வது நாட்களாக தொடர் முயற்சியில இன்று ட்ரோன் மூலமாக கண்காணிக்கும் பணியானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 5 நாட்களாக இந்த குட்டி யானைக்கு வாழைப்பழம், தர்பூசணி, முலாப்பழம் போன்றவை கொடுப்பதனால மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சைகையும் அந்த குட்டி யானை ஏற்று தற்போது அவர்களுடன் உலா கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே அரசு பேருந்தை காட்டு யானை கூட்டம் வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.